நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஹமாஸ் அமைப்பை ஒருபோதும் அழித்துவிட முடியாது என்று இஸ்ரேல் ராணுவம் உறுதியாக அறிவித்திருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை இஸ்ரேல் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேலின் வலுவான ராணுவம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் சாத்தியமற்றவை என்றும் அவை ஒருபோதும் நிறைவேறாது என்றும் இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் டேனியல் ஹாக்ரி என்பவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிலிருந்து ஒளிபரப்பாகும் சேனல் 13 என்ற தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சியானது மக்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஹமாஸ் அமைப்பை அழித்ததாக நினைத்துக் கொள்வதை போன்றதே இவ்வாறான செயற்பாடுகள் அமைந்துவிடும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஹமாஸ் என்பது சித்தாந்த ரீதியான அமைப்பாகும். இந்த சித்தாந்தத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது என்றும் இஸ்ரேலின் தலைமைத்துவம் இது பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு பதிலாக மாற்று தீர்வுகள் எடுக்கப்படாவிட்டால் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் என்றும் இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் டேனியல் ஹாக்ரே அறிவித்திருக்கின்றார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பு முற்றாக ஒழிக்கப்படாத வரை காசாவின் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவித்திருக்கின்ற நிலையில் இவரது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கு பதிலளித்திருக்கின்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவின் அலுவலகம் இஸ்ரேலின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரவையானது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவினால் தலைமை தாங்கப்படுவதாகவும் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த யுத்தம் இடம்பெறுவதாகவும் அறிவித்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறான முயற்சிகள் சாத்தியப்பட மாட்டாது என்றும் இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அதனால் இஸ்ரேலுக்கு பாரிய சேதங்களே ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கும் இடையிலான மோதல்கள் மேலும் வலுவடைந்திருப்பதை இது காட்டுவதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தன்னுடைய அரசியல் தோல்வியை மறைத்துக் கொள்வதற்காகவே ஹமாஸ் அமைப்பை அழித்தல் என்ற போர்வையில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தலைமையிலான அரசாங்கம் காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.